ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த 30 நாள் தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 30+3. அதாவது இன்றைக்கி வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம், லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, தைச்சதுக்கப்புறம் அதோட அமைப்பு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் தைச்ச ப்ளவுஸு என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க. அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, அதோட அமைப்பு வந்து கரெக்டாகவே இல்லை. உங்களுக்கான ப்ளவுஸ் நல்லா கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் கூட அதோட அமைப்பு வந்து கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனம் விட்டுறீங்க. அதை உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் தச்சு அனுப்புகிற ப்ளவுஸ் பூரா அந்த மாதிரி தான் இருக்குது. அதை உங்களுக்கு உடனே ரிப்ளை என்னால் கொடுக்க முடியல. அதுக்காக இப்போ இந்த பதிவை நான் போடுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் உள்ள ப்ளவுஸ் தான் இப்போ நான் தச்சுருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து சும்மா நார்மலாக தான் தைச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பூனம் சாரிக்கு வந்து பஃப் கை நல்லா அழகாக இருக்கும். இருந்தாலும் நான் நார்மல் ஸ்லீவே நான் தைச்சிருக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான், கிராஸும் கிடையாது, ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் எப்படி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் தைச்சி அனுப்புகிற நிறைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் வந்து ஒன்று கீழே இருக்குது, இந்த மாதிரி கீழே இருக்குது. அப்படி இல்லைன்னா இப்படி மேலே ஏறி இப்படி இருக்குது, இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி வருது. அப்படி இல்லைன்னா இதோட கேப்பு பார்த்திங்கன்னா இப்படி அதிகமாக வருது. இதோட கேப் வந்து அதிகமாக வருது. அது மாதிரி வரக்கூடாது. அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று உட்கார அளவுக்கும் வரக்கூடாது. ரைட்டா? அப்போது ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சதுக்கப்புறம் அதோட அமைப்பு எந்த மாதிரி இருக்கணும்னா அதை நான் இப்போ இந்த ப்ளவுஸில் நான் வச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ளவுஸை போட்டு காமிக்கிற ஃபோட்டோவும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, இதில் இந்த ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அப்படியே அழகாக நச்சுன்னு உட்காந்துருக்கு. அந்த கட்டிங் வந்து துண்டாக தெரியணும். அதாவது உங்கள் ப்ளவுஸ் போடும்போது ஏதாவது லைட்டு லூஸாக, ப்ளவுஸே கொஞ்சம் லூஸ் டைட்டாக அது மாதிரி எதுவும் கரெக்ஷன் இருந்தால் கூட அந்த கட்டிங் அழகாக தெரியணும் பார்க்கும்போது. அப்போ தான் அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். மற்றபடி ஃபிட்டிங் கூட ரெண்டாவது பட்சம் தான். லைட்டாக டைட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த கட்டிங் வந்து அழகாக தெரியணும் ஸ்லீவில் மெயின் அதுதான். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாடி பீஸ் வந்து டைட்டில் இருக்கணும், ஸ்லீவ் வந்து மைல்டாக லூஸ் கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்லீவ் வந்து இந்த கட்டிங் அழகாக கொடுக்கும். ஸ்லீவை நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டரும் இந்த ஸ்லீவும் ஒரே லெவல் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்லீவ் அந்த இடத்துல நீங்கள் இழுக்காமல் தைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை தவிர்த்து இந்த ஸ்லீவை இழுத்து தைச்சிருக்கீங்கிறது எப்படி தெரியுமா பார்க்கணும்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி உள்வாங்கி வரும், இப்படி கீழே இப்படி இறங்கி இப்படி போகும். அந்த ஸ்லீவ் இப்படி இறங்கி இப்படி போகும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அந்த ஸ்லீவை நீங்கள் இழுத்து தைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதோட அமைப்பே மாறிடும். இந்த இடத்துல இந்த கட்டிங்கும் வராது, ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு நிற்கும். அந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் அப்படியே இழுத்துட்டு நிற்கும். அந்த வளைவே வராது. மெயின் இந்த வளைவு வந்தால் தான் அழகாக இருக்கும். மெயின் அது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு தான் லிமிட்டு. இந்த சைஸுக்கு இது ஒரு 35 இன்ச்சு தான் தைச்சிருக்கேன். அப்போது 2 இன்ச்சு லிமிட்டு. சப்போஸ் அதோட குறையா வேணும் அப்படின்னா அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. இது ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் எப்படி அமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வகுப்பில் இது கண்டிப்பான முறையில் நான் சொல்லணுங்கிறக்காண்டி இந்த பதிவு. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு இப்படி கரெக்டாக வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுருக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த இடுப்பு பக்கம் உள்ள ஜாயிண்ட்டும் கரெக்டாக நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இந்த பெல்ட்டு கரெக்டாக பேக்கில் இப்படி உட்காரணும். ரைட்டா? உட்காந்தும்போது இந்த சென்டரில் உள்ள கிராஸை வந்து நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கழுத்து நான் எப்படி எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக யூ ஷேப் எடுக்கலாம். அழகாக ரவுண்டு எடுத்துருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் போட்டாங்கன்னா அழகாக இந்த மாதிரி அந்த ஹெவ் வந்து கொஞ்சம் வளைவாக காமிக்கும். இப்படி ப்ளவுஸ் போடும்போது இந்த மாதிரி இந்த வளைவு காமிக்கும், அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். நார்மல் ப்ளவுஸில் நெக்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி பேக்குள்ளேயும் கொண்டு வரலாம். நல்லா கொஞ்சம் ப்ராடாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஆம்கோல் ஜாயிண்ட்டு, இந்த சைடு ஜாயிண்ட்டு, இந்த பெல்ட் இதில் உட்காரணும். உட்காந்து இந்த ஷேப் எடுத்து விடும்போது இது எதுவுமே தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அழகாக அப்படி படிஞ்சு உட்காந்தா தான் உங்கள் உடம்புல கரெக்டாக கிச்சன்னு உட்காரும். இல்லைன்னா ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு, இந்த சைடு ஜாயிண்ட், இடுப்பில் சைடு ஜாயிண்ட்டு ப்ளஸ் இந்த பெல்ட்டில் கரெக்டாக இதில் உட்கார வச்சுருக்கேன். அப்போது இந்த ஷேப்பை நீங்கள் எடுத்து விடும்போது எந்த இடத்துலையுமே இழுக்காது. ஒரு ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் இதுதான் ஷேப் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோம்னா இது பேக் வந்து அழகாக க்ளோஸ் பண்ணிடும். இது நான் அழகாக உள்வாங்கி நான் எடுத்துருக்கிறேன். உள்ளே அந்த மாதிரி கொடைஞ்சி நான் எடுத்துருக்கிறேன். அப்போ அந்த நெக் வந்து கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் அழகாக காமிக்கும். இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸை கரெக்டாக இந்த ஜாயிண்ட்லாம் கரெக்டாக வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல உள்ள கேப்பு கரெக்டாக 2 இன்ச்சு தான் இருக்கணும். 2லேருந்து 2.5க்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நீங்கள் அதிகம் கேப் இருந்தாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக தான் இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு ப்ளவுஸோட அமைப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கேப் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இல்லை ப்ளவுஸ் இந்த பட்டி கீழே இறக்கி இல்லை மேலே ஏற்றி தைச்சிட்டு ஆனால் ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் உடல் அமைப்பு அப்படியே மாற்றம் ஆயிரும். மாற்றம் அமைகிறதுக்கு காரணம் அதுதான். அதனால தான் இந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் வந்து அப்படியே அழகாக தெரியணும். அதுக்கு சைடு ஜாயிண்ட்டும் 2 ஒன்று போல் இருக்கணும். கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். முடிஞ்ச வரையும் கழுத்தை எம்மிங் பண்ணிக்கோங்க. எம்மிங் பண்ணி அயன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்குது. அயன் பண்ணாமலே இந்த அளவுக்கு இருக்குன்னா அயன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது சாதாரண ஒரு பூனம் சாரி தான். பூனம் சாரி தான். ஆனால் இந்த மாதிரி நார்மலான ப்ளவுஸையே நம்ம அழகாக நீட்டாக தைச்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பேக் நெக்கை நல்லா ப்ராடாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ராடாக எடுத்துக்கலாம். இந்த கட்டிங் தான் மெயின் தேவை. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ அந்த ஷோல்டர்கிட்ட இழுக்காமல் தைச்சிங்கனாலே இந்த ஸ்லீவ் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வரும். மெயின் இது பார்த்துக்கோங்க. இதில் எந்த ஒரு மாற்றம் வர வேண்டாம். குறிப்பாக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் இல்லை, நிறைய வருஷக்கணக்காக நான் சொல்லிட்டேன், இப்பயும் நான் சொல்கிறேன், பேக்கில் டாட் பிடிக்காதீங்க. பேக்கில் டாட் பிடிக்கிறது வந்து நம்ம சிங்கிள் ப்ளவுஸில் பிடிப்போம், பிடிச்சா தான் அது நிற்கும், அது ஒன்று. ஆனால் இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸில் பேக்கில் டாட் பிடிக்காதீங்க. ஏன்னா டாட் பிடிக்காமல் இருந்தோம்னா தான் இந்த அமைப்பு வந்து இப்படி அழகாக அப்படி உட்காரும். அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா அழகாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளைவாக காமிக்கும். இந்த சைடில் டாட் ஒரு சிலர் வந்து மைல்டாக பிடிச்சிங்கன்னா பரவாயில்ல, நல்லா நிறையா பிடிப்பீங்க. பிடிக்கும்போது என்ன ஆகுனா அங்கே லூஸ் வரும். ஃப்ரண்ட்டில் அந்த கப் ஷேப் லூஸ் வர மாதிரி பேக்கில் லூஸ் கிடைக்கும். அந்த லூஸ் என்ன ஆகுனா முதுகோட ஒத்து போயிட்டு சைடில் வந்து அப்படி வளைவாக காமிக்கும். அப்போது அந்த ஸ்ட்ரெச்சர் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஆனால் அவங்களோட உடம்பு ஸ்ட்ரெச்சர் நல்லா இருந்தால் கூட இந்த ப்ளவுஸோட அமைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கும். இதே இது டாட் பிடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நாள் நல்லா வெயிட்டாக சத்தாக இருந்தாங்கன்னா கூட அவங்களோட உடல் அமைப்பு கரெக்டாக அழகாக பூசின மாதிரி அழகாக நிற்கும். அப்போ பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சில டிப்ஸுன்னு வச்சுக்கலாம், இல்லை ட்ரிக்ஸுன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். தைச்சதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க போடும்போது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நீங்கள் இப்போயே முடிவு பண்ண முடியும். நீங்கள் கணிக்கலாம், இந்த ப்ளவுஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக அவங்கக்கிட்ட ப்ளவுஸை கொடுக்கலாம். நிறைய பேர் ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ ப்ளவுஸை கொடுத்துட்டோம், எப்படி இருக்கோ தெரியல, அவங்க போட்டு ட்ரையல் பார்த்துட்டு சொல்கிற வரைக்கும் பக்குன்னு இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம் அதுதான். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக தைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கு இந்த ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அமைப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது மாதிரி டாட்டும் அது போல் தான். இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் கரெக்டாக 3 பாயிண்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கிராஸ் எப்படி டாட் பிடிக்கணுங்கிறது சொல்லியிருக்கிறேன். இந்த டாட்டோட அமைப்பு இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிராஸில் வந்து யாரும் கம்ப்ளைண்ட்டே சொல்ல மாட்டாங்க. இது உங்களுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கூட பாருங்கள். அந்த கிராஸ் டாட் எவ்வளோ அமைப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிராஸ் பெல்ட் அந்த கப் ஷேப்பில் வந்து உங்களுக்கு எந்த குறையும் சொல்லவே மாட்டாங்க. நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி ஊக்பட்டியும் ஐக்பட்டியும் மாற்றி தைப்பீங்க இல்லையா, அது உங்களோட விருப்பம். நீங்கள் மாற்றி எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இந்த பக்கம் தான் தைக்கணும்னு கிடையாது. அது ஒருத்தவங்களோட ஸ்டைல் அந்த மாதிரி அவங்க கை வாட்டம் எந்த பக்கம் இருக்கோ அப்படி மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அது உங்களோட விருப்பம் தான், மாற்றி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்குறீங்க இல்லையா, இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், இந்த ப்ளவுஸை இப்போ போட்டு அவங்க ஃபோட்டோ பாருங்கள். அது எந்தளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குங்கிறத பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ப்ளவுஸ் தச்ச மெத்தட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தச்ச ப்ளவுஸ் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்ச ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிற வரேன். உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ. பாய்.